ஹாய் கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சமைக்க போகிறத விலாக் பண்ணுறேன். நான் என்ன வச்சு சமைக்கிறேன்னா என் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு சமைக்க போகிறேன். வாங்க நம்ம சமைக்கலாம். அது ஒன்றும் இல்லை கைஸ், நான் ஒரு க்யூட் ஸ்மைல் போட்டேன், யாரும் பயந்துடாதீங்க. இதெல்லாம் தான் நான் கட் பண்ணி நான் பண்ணுற சாப்பாடில் போட்டுட்ருந்தேன். இப்போ நான் எல்லாமே வெட்டிட்டேன். இப்போ நான் பண்ண போகிறேன். இதில் பட்டர், அது ஒன்றும் இல்லை கைஸ், நான் லைட்டாக கருக விட்டுட்டேன். அது ஒன்றும் நமக்கு பிரச்சனை கிடையாது. என்ன பச்சை பச்சைன்னு இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். நான் டொமேட்டோவையும் கொத்தமல்லின்னு நினைக்கிறேன், அது ரெண்டையும் ஒன்றா போட்டு அரைச்சிட்டேன். நான் தக்காளியை சும்மா போட்டு சாப்பிட மாட்டேன்னு. இது கூட டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பார்க்கணும். பார்க்குறதுக்கு தான் கேவலமாக இருக்கும் கைஸ். இப்போ மிளகா பொடியும் கரம் மசாலாவும் போட்டிருக்கேன். எதுவுமே எனக்கு அளவுனா தெரியாது, நான் போடுறது தான் எனக்கு அளவு. நான் நான் தான் சாப்பிட போகிறேன், எப்படி இருந்தாலும் சாப்பிட பிரச்சனை கிடையாது. இப்போ பார்த்திங்களா அழகாக வந்துடுச்சு. அது அழகெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் சோயா சங்க்ஸ் ஆல்ரெடி கொஞ்சம் மசாலா அப்புறம் கேர்டெல்லாம் போட்டு மேக்னேட் பண்ணி வச்சுருந்தேன். அதை இதில் போட்டு இப்போ நல்லா கிண்டிக்கிறேன். கைஸ், இங்கே நான் ஒரு குட்டி அவுட்ஃபிட் செக் போட்டுட்ருந்தேன், ஏப்ரான் போட்டுட்டு. கைஸ், இப்போ பிரியாணி கொச்சிக்கிட்டுருக்கு, கொதிக்கல, இனிமேல் தான் கொதிக்க போகுது. நான் ஏப்ரான் போட்டு ஒரு மறந்து போச்சு, என்னமோ சொல்லுவாங்க. ரொம்ப இன்றைக்கி சிக்கலாகுது. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதாவது ஒரு அவுட்ஃபிட் செக் பண்ணேன் கைஸ். நான் ஒரு அவுட்ஃபிட் செக் போட்டாச்சு. ஹைட்ரேட் பண்ணுங்க, ஒழுங்காக தண்ணி குடிங்க. கைஸ், அரிசி போட்டாச்சு. அவ்வளோதான். இதை கிண்டிட்டு மூடி வச்சிடணும். அப்புறம் ஒரு 3 விசில் வைக்கலாமா? 3 விசில் போதும் கைஸ். குக்கரை மூடிடலாம். ஒத்த கையிலலாம் மூட முடியாது, மூடி வரையிருங்க. ஐயோ கைஸ், உப்பு போட மறந்துட்டேன் கைஸ். எனக்கு ஒரு வேலை வந்ததுனால எல்லாமே கரெக்டாக பண்ணி கடைசியில் சிக்கமாயிடுச்சு. ஒன்றும் இல்லை, நான் ஐயோ வெளில போயிட்டு எத்தனை விசில் வந்துச்சுன்னு கூட தெரில எனக்கு. உப்பு வேற போடல. இப்படி சவுண்டு வரப்போ திறந்தா வெடிச்சிருமா, எங்கள் அம்மா சொன்னாங்க. அந்த உப்பு போட்டுக்கணும், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா. என் பிரியாணி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், என்ன மாதிரியே. கைஸ், வெற்றிகரமாக சமைச்சு முடிச்சாச்சு. இங்கே இருக்குது சோறு. இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணோம். ஏன்னா நான் இன்னும் டேஸ்ட் பார்க்கல, உப்பு இல்லையான்னு மட்டும் பார்த்தேன். எப்படி நான் திறமையான ஆள் மாதிரி கொள்ளையாமல் வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு சோயா எடுத்துக்கலாம்,
கேரட் வச்சுக்கலாம். காமிக்கிறேன். அப்புறம் இங்கே தயிர் வெங்காயம் எடுத்துக்கலாம். அப்புறம் முட்டை கொஞ்சம் வச்சுக்கலாம். இதெல்லாம் எடுத்துட்டு ஏதோ ஒரு படத்தில் வந்து சொல்லுவாங்க, வாங்க கைஸ் ஒரு பிக் பைட் போகலாம். அந்த மாதிரி பிக் பைட் போகிறோங்க. அதே இதில் வர மாதிரி சுமாராக இருக்குங்க. இதுக்கு நான் அந்த பட்டையை போட மாட்டேன். வந்துச்சு. காலையில் இருந்தால் என்னோட ஃபர்ஸ்ட் மீல். எனக்கு இன்னும் எடுத்துட்ருக்கேன்னா ஃபேன் போட்டால் பேசுகிறது அவ்வளோ கேட்காது. அக்கா ஃபேன் போடாமல் சாப்பிட்டுட்டு இருக்கேன். கைஸ் இந்த பதிவு எதுக்குன்னா நான் சாப்பிட்டுட்டும் இதுவும் வரேன். நான் சாப்பிட்டுட்டு உயிரோடு இருக்கேன் காமிக்கிறதுக்காக தான் இது. இப்போ நான் வந்து கடைக்கு போயிட்டுருக்கேன். இன்னும் 1 hour அப்டேட் பண்ணுறேன் கைஸ்.